ஆல்மோஸ்ட் எல்லாருடைய ஃபேவரட்னே சொல்லலாம் பருப்பு உருண்டை குழம்பு. அண்ட் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, பருப்பு உருண்டைகளை பச்சையாக குழம்புல சேர்க்குறப்ப எப்படி உடையாம வருது, அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 வத்தல் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சோம்பு 4-5 பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. கூட பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் சீல், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நல்லெண்ணெயில சமைச்சாதான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு காடியா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எள்ளில இருந்து எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறனால இதோட குவாலிட்டியும் மனமும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு கடாயில காடியா நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய், சோம்பு சேர்த்து அரைச்சு இதுல சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு புளி தண்ணி and 1 கப் தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட உருண்டைகள்லாம் அவ்வளோ சாஃப்டா குக் ஆயிடும், ஒண்ணு கூட உடையாது. ஸோ இதோட மெயின் டிப் என்னன்னா, நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதி வரணும், அதுக்கப்புறம் தான் உருண்டைகளை சேர்க்கணும். அவ்வளவுதான், டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.